வணக்கம் செல்லமே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிளாஸ் 6 மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் இருந்து சாப்டர் நம்பர் 7 டெசிமல்ஸில் எக்ஸசைஸ் 7.1ல் தேர்ட் சம் தான் பார்க்குறோம். ரைட் த நம்பர்ஸ் கிவன் இன் த ஃபாலோயிங் பிளேஸ் வேல்யூ சார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டெசிமல் ஃபார்ம்ஸில் அதை நம்ம எழுதணும். ஆல்சோ ரைட் தேர் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் யூஸிங் ஃப்ராக்ஷன் அண்ட் டெசிமல்ஸ். ஓகேவா, ஃப்ராக்ஷன்லேயும் எழுதி காமிக்கணும், அதுக்கப்புறம் அதை டெசிமல்லையும் எழுதி காமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ABCDEFன்னு வரிசையாக ஒரு 6 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பிளேஸ் வேல்யூ சார்ட்டில் எழுதிட்டாங்க. இப்போ நம்ம இதை என்னென்ன பண்ணணும்? எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதணும். ஃபஸ்ட்டு டெசிமல் ஃபார்மாக எழுதிடணும், அடுத்து எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதணும். அந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்மை ஃப்ராக்ஷன்ஸ்லையும் எழுதணும், டெசிமல்ஸ்லையும் எழுதணும். புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சம்மோட சொல்யூஷன் பார்க்கலாம். பாருங்கள், 10th பிளேஸில் 5 இருக்குது, 1st பிளேஸில் 7 இருக்குது. ஸோ 57.06 அப்படின்னு வரும் நம்மளுக்கு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். சொல்யூஷன் 57.060. அப்போ 50 எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதுனா என்ன பண்ணுவோம்? 50 + 7 + 6/100. நம்மளை என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ராக்ஷனில் எழுத சொல்லியிருக்காங்களா? 6/100ன்னு எழுதணும். 100th பிளேஸ் அதனால் 6/100. ஸோ 50 + 7 + 0.06 டெசிமல் பாயிண்ட்லேயும் எழுதணும். ஓகேவா? இந்த மாதிரி 2 டைப்லேயும் நம்மளை எழுதி காமிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பிளேஸ் வேல்யூ சார்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? டெசிமல் ஃபார்மில் எழுதிடணும். தென் அதை ஃப்ராக்ஷனில் எழுதணும். எக்ஸ்பேண்டட் ஃப்ராக்ஷன், எக்ஸ்பேண்டட் டெசிமலில் எழுதணும். ஓகேவா? இப்போ சம் பி பாருங்கள். பியில் என்ன இருக்குது? 1 ஸ்பேஸில் மட்டும்தான் 1 இருக்குது, ரிமைனிங் எல்லாம் 0. அடுத்து 1000th பிளேஸில் 1 இருக்குது. அப்போ 1 + 1/1000 எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் எழுதுவோம். அது சொல்யூஷன் என்ன? 1.001ன்னு வரும். இப்போ ஃப்ராக்ஷனில் எழுதியாச்சு. அடுத்து டெசிமல் எழுதும்போது 1 + 0.001ன்னு எழுதணும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதுறது எக்ஸ்பேண்ட் ஃபார்மு, டெசிமலில் எப்படி எழுதுறதுன்னு சிம்பிள் தான். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ சம் சி பார்த்தீங்கன்னா 248 100th பிளேஸில் இருக்குது, 100th பிளேஸில் இருக்குது, 10th பிளேஸில் இருக்குது, 1st பிளேஸில் இருக்குது. அடுத்து 10th பிளேஸில் என்ன இருக்குது? 300th பிளேஸில் 5 இருக்குது. ஸோ 248.350ன்னு வருது. அப்போ 200 எக்ஸ்பேண்ட் ஃபார்மில் எழுதும்போது ஃப்ராக்ஷனில் 200 + 40 + 8 + 3/10. இது 10th பிளேஸ்னால் t/10. அடுத்து 5/100. அதே டெசிமல் எழுதும்போது 200 + 40 + 8 + 0.3 + 0.05 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள், சம் டி 1000. ஏன்னா 1000 பிளேஸில் மட்டும்தான் 1 இருக்குது, ரிமைண்டர் எந்த பிளேஸ்லையும் எதுவும் இல்லை, எல்லாத்துலேயும் 000 தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா 1000th பிளேஸில் ஒரு 1 இருக்குது. ஸோ 1000.001ன்னு வரும். ஓகேவா? அப்போ 1000 + 1/1000 வந்துடும் ஃப்ராக்ஷன் எழுதும்போது. ஸோ அதை டெசிமலில் எக்ஸ்பேண்ட் ஃபார்மில் எழுதுனோம்னா 1000 + 0.001ன்னு வரும். புரியுதா உங்களுக்கு? இப்போ டெசிமல் ஃபார்மில் எழுதிடுறோம், அடுத்து எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் ஃப்ராக்ஷனில் எழுதுகிறோம், அடுத்து எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் டெசிமலில் எழுதுகிறோம். ஓகேவா? இந்த 3 ஸ்டெப்பே கம்ப்ளீட் பண்ணால் நம்மளுக்கு சொல்யூஷன் முடிஞ்சிடும். அதனால் கொடுத்துருக்க சம்மை நல்லா ரீட் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியணும். இப்போ சம் இ பார்த்தீங்கன்னா 3469 எல்லா வேல்யூஸுமே ஃபில்லப் ஆகிருக்கு அந்த பிளேஸ் வேல்யூ சார்ட்டில். அடுத்து 0.123. அப்போ 3000 + எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் ஃப்ராக்ஷனில் எழுதுகிறோம். 3000 + 400 + 60 + 9 + 1/10 + 2/100 + 3/1000. அதே டெசிமல் பாயிண்டில் எழுதும்போது 3000 + 400 + 60 + 9 + 0.1 + 0.02 + 0.003. ஓகேவா? அதே மாதிரி எஃப் சம்மும் பாருங்கள், 4057.009ன்னு இருக்குது. ஸோ 4000 + 50 + 7 + 9/1000th பிளேஸில் தான் 9 இருக்குது. ஸோ 9/1000 மற்ற எந்த பிளேஸும் 0. ஸோ அதை ஃப்ராக்ஷன் எழுதியாச்சு. இப்போ டெசிமல் எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் எழுதும்போது 4000 + 50 + 7 + 0.009 எழுதிடணும். புரிஞ்சதா உங்களுக்கு? வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். டெசிமல்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இப்போ சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம டெசிமல்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ A to F அதே மாதிரி 6 சம் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், 27/100th சொல்லியிருக்காங்க. அப்போ 27/100. அப்போ நம்ம அதை எப்படி எழுதலாம்? 0.27 டெசிமலில் எழுதலாம். ஓகேவா? நம்மளுக்கு ரைட் த ஃபாலோயிங் ஆஸ் டெசிமல் தான் சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கதை அப்படியே எழுதியிருக்கோம். 27/100ன்றதுனால 27/100
0.27 எழுதியிருக்கிறோம். இப்போ 9/10 அப்படின்றனால 9/10 0.9. ஓகேவா, டெசிமல் எழுதிடுறோம். அடுத்து 22 அண்ட் 8/10 இருக்குது. அப்போ 22 ஹோல் நம்பர் ப்ளஸ் 8/10 அப்படின்றத எழுதிட்டு 8/10 என்னது 0.8. அப்போ 22.8ன்னு வரும். ஓகேவா, இப்போ 15 அண்டு 37,000. அப்போ 15 ப்ளஸ் 37/1000. அப்போ 0.37 வரும். 15.037. அப்போ எப்படி வரும்? 037 வரும். 15.037. 700 and 700th. அப்போ 700 டிவைடட் பை 7/100ன்னு வரும். 700.07 எழுதணும். 606. அப்போ 606 and 6000. 6/1000. 0. என்ன வரும்? 006ன்னு வரும். ஸோ 606.006ன்னு எழுதணும். ஓகேவா, இப்போ சம் 5th பாருங்கள். ரைட் ஈச் த ஃபாலோயிங் அஸ் டெசிமல்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சென்டென்ஸில் கொடுத்துருந்தாங்க, இங்கே நம்பர்ஸ்லேயும் கொடுத்துருக்குறாங்க, ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டெசிமலில் எழுதணும். 10 + 5 15. ஸோ 15 + 1/10 எப்படி எழுதுவோம்? 0.1ன்னு எழுதுவோம். அப்போ 15.1ன்னு வரும் ஆன்சர். ஓகேவா, இங்கே 350 ப்ளஸ் 0.06ன்னு எழுதுவோம். 6/100. 0.6/100 என்ன எழுதுவோம்? 0.06ன்னு எழுதுவோம். அப்போ 350.06 வரும். அடுத்து 756 சேம் எழுதிட்டு 0.4 அடுத்து 0.07 இது ரெண்டும் சேர்ந்தால் 47 ஆயிரும். 47 ஆயிரும். 756.47 எழுதணும். ஓகேவா, அடுத்து சம் டி பாருங்கள். 2000 + 500 + 60 + 9னா 2569 ஹோல் நம்பராக எழுதிட்டு ப்ளஸ் 0.8 + 0.03 ப்ளஸ் 0.007 எழுதணும். இதெல்லாம் சேர்த்து எழுதுனா 0.837 வரும். 2569.837 எழுதிடணும். அடுத்து 300 + 3னா 303 ப்ளஸ் 0.03 0.003 எழுதியிருக்கோமா? இதை ஹோல் நம்பராக எழுதிட்டு டெசிமல் எழுதி 3003.0.33ன்னு எழுதுவோம். ஓகேவா, அடுத்து 5005.005 அப்படின்னு எழுதி சொல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேவா செல்லமே. 7.1ல் ரிமைனிங் இருக்க சம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ செல்லமே. பாய்.